எல்லாருக்கும் வணக்கம். காக்கா முட்டை ரொம்பவும் ஒரு ஸ்பெஷலான படம் எங்களுக்கு. அந்த படத்தை தயாரித்ததே எங்களுக்கு தான் பெருமை. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே எங்களுக்கு இவ்வளோ நிறைய பெருமைகளை சேர்த்த ஒரு படம். மணிகண்டன் அவர்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கைக்கு மீறி அவர் எங்களுக்கு நிறையாவே டெலிவர் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் நிச்சயமாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய அசட்டாக இருப்பார். காக்கா முட்டை படம் பார்த்தோன்னு உங்களுக்கு புரியும். அண்டு இன்னும் நிறைய குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன் அந்த கதை மேலே அப்படி ஒரு நம்பிக்கை? 10 பக்கம் படித்தோன்னே ரொம்ப பிடிச்சது ஒரு பக்கம். இருந்தாலும் ஏன் அவர்கிட்டேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் வருது அப்படின்னா, அப்படி ஒரு நம்பிக்கை அப்படின்னா அவருடைய ஜட்ஜ்மெண்ட் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான். வெற்றிமாறன் கிட்டேருந்து ஒரு கதை வருது அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு சிறப்பான ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. 10 பக்கம் படித்தோன்னே நிச்சயமாக என்ன அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். நானும் என் அண்ணாவும் செல்வராகவனும், அது நான் தான் சின்ன காக்கா முட்டை, என் அண்ணன் தான் பெரிய காக்கா முட்டை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அதில் நிறைய பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வரவே நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் லைஃப் ஸ்டைல் அதுதான், அப்படி தான் வளர்ந்தோம். நாங்கள் இருந்த இடங்கள்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னல், அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் படித்து முடிக்கும்போது எனக்கு ஒரு எமோஷ்னல் ட்ராவல் இருந்தது. இப்போதைக்கு இந்த படம் 2 தேசிய விருதுகள் பெற்றிருக்கு. அண்ட் இன்றைக்கி டேட்லேயே ஒரு தயாரிப்பாளரை நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவும் அதே சமயம் பகிரங்கமாகவும் சொல்ல முடியும். நான் இன்றைக்கி டேட்லேயே இந்த படத்தை தயாரித்ததுக்கு நான் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கேன். எனக்கு இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகி முதல் நாள்லேயே வந்து நான் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கிறனால அது ஆல்ரெடி ஒரு ஹிட்டு படம் தான் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். நம்ம சின்ன பசங்க 2 பேருமே அவங்களோட நேஷ்னல் அவார்ட் போயிட்டு வந்தது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. அவங்க அங்கே நடந்துக்கிட்ட விதம், அவங்க இருந்த விதம் நிறையா சொல்லலாம். பட் அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்ட விதம், அந்த ஹோல் நம்மலாம் அவ்வளோ பண்ணோமே. பெஸ்ட் ஆக்டர் வாங்கும்போது அவ்வளோ நம்ம யோசித்தோம், அவ்வளோ பேசினோம், அவ்வளோ ஒரு பில்டப்போடு போனோம். இந்த பசங்க வந்து அதை வந்து நான் அதை நினச்ச ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி பண்ணிட்டானுங்க. அவ்வளோ ஜாலியாக அசால்ட்டாக போயிட்டு அசால்ட்டாக வாங்கிட்டு வந்துட்டானுங்க. ஆக்டிங்னா அப்படி இருக்கணும், அதுதான் ஆக்டிங். இந்த பசங்க பண்ணியிருக்கிறது தான் ஆக்டிங். அது டைரக்டர் அவங்க கிட்டேருந்து வாங்கியிருந்தாலும் அந்த பசங்களுக்கு போய் சேர வேண்டிய பாராட்டு தான், நியாயமாக போய் சேர வேண்டிய பாராட்டு தான். அஃப்கோர்ஸ் கிரேட் ஜாப் ஐஸ்வர்யா. ரொம்ப ஒரு இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க போல்ட் டிசிஷன்னு. கரெக்ட் டிசிஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கிற ஒரு கேரக்டர் யூ ஹேண்டில் இட் ஸோ வெல். அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு யாரோ ஒருத்தர் பார்க்குற மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். நேரில் இருக்கிற பர்சன் ஸ்க்ரீனில் பார்க்க முடியலங்கிறது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். அண்ட் இந்த படத்தை சிறப்பான முறையில் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் சரி, தமிழ்நாடு அப்புறம் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கரெக்டான முறையில் போய் சேர்த்ததுக்காக ஃபாக்ஸ் ஸ்டார் அவர்களுக்கும் அவங்க டீம், அவங்க நெட்வொர்க், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காக்கா முட்டை ஒரு கமர்ஷியல் சினிமாவுடைய இன்னொரு முகமாக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நான் நம்புகிறேன். இது கண்டிப்பாக எல்லா குடும்பங்களையும், எல்லா குழந்தைங்களையும், எல்லா அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாரையும் போய் இந்த படம் நிச்சயமாக சேரும்னு நான் நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ரிலீஸ்க்கு இந்த படம் தயாராக இருக்குது. எல்லாருடைய சப்போர்ட், உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுமே நான் இதுக்காக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இப்போ சீக்கிரமாக ப்ரெஷராக இருக்கும், நீங்கள்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல சினிமா, ஒரு குவாலிட்டியான சினிமா மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் கரெக்டாக சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அவரே சொல்லியிருக்கலாம். என்ன சொல்ல சொன்னார் தெரியல. எல்லாம் சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயந்தான். காக்கா முட்டை டீம் வந்து இந்த பசங்க, இதில் நடித்த பசங்க, இந்த 2 பசங்க மட்டும் இல்லாமல் கூட நடித்த எல்லா பசங்களுடைய எஜுகேஷன், படிப்பு மொத்தமாக வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க இது வெற்றிமாறன் அவருடைய ஐடியா தான். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து. அந்த பசங்களுக்கு எவ்வளோ தூரம் படிக்கணும்னு ஆசை இருக்கோ அவ்வளோ தூரம் படிக்கலாம். இல்லை நான் இனிமேல் நடிக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சரே கிடையாது. ஸோ படிச்சுட்டு நடிக்கலாம். அது இப்போ சொல்லிக்கிறேன், ஒழுங்காக படிக்கணும்டா.
எல்லாருக்கும் வந்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அகைன் மணிகண்டன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு சிறப்பான படத்தை எங்களுக்கு எடுத்து கொடுத்ததுக்காக உணர்பார் ஃபிலிம்ஸ்க்கும் சரி, கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனிக்கும் சரி, இந்த படம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த படத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அம்மாவாக நடிச்சிருக்கேன். அந்த வார்த்தையை ரொம்ப பெருமையாகவே சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ரோல் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, வெளியே பைட்ஸ் எடுக்கும்போது கூட எப்படி நடிச்சிங்க, எதனால அம்மா கேரக்டர் பண்ணீங்க, ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கீங்க, எதனால அம்மா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க. பட் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அது கிளியராக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இப்போது. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மணி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் அம்மா ரோல் கொடுத்ததுக்காக தேங்க் பண்ணுறேன். அண்ட் வெற்றிமாறன் சார், தனுஷ் சார், அண்ட் என்னோடய குழந்தைங்களாம் நடித்த விக்கி, ரமேஷ். விக்கி வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து என்னை கட்டி பிடிக்கணும், குழந்தை தேடி போவேன், அப்போ கட்டி பிடிக்கவே இல்லை. ஒரு 15 minutes வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க டைரக்டர், ஏன்டா கட்டி பிடிடா, அம்மா தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பாண்டிங் வரதுக்கே இட் டுக் லாட் ஆஃப் டைம். ஒரு ரியல் அம்மா, அதாவது அவங்களுக்கு அந்த ஃபீல் வரணும், அம்மா அந்த ஒரு ஃபீல் வரதுக்கே வந்து இட் டுக் லாட் ஆஃப் டைம். ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு என்னோட பசங்க அப்படின்றது எனக்கு கொடுத்ததுக்காக ஐ வுட் லைக் டு தேங்க் தோஸ் 2 kids, லவ்லி கிட்ஸ். ஸோ ஐ தேங்க் எவ்ரிபடி ஹியர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். காக்கா முட்டை படம் வந்து இது இனிஷியலாக ஸ்கிரிப்டாக கேட்கும்போதே வந்து இதுக்கு ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படின்னு நம்பினேன் நான். அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராஜெக்டில் வந்து இது சப்போர்ட் பண்ணுறதுக்காக தனுஷ் வந்தது தான் ரொம்ப முக்கியம். அவர் வந்து 10 பேஜ் படிச்சுட்டு, அப்போ டெல்லியில் இருந்தார், நான் ஸ்கிரிப்ட் அனுப்புகிறப்போ 10 பேஜ் படிச்சுட்டு, சார் 10 பேஜ் தான் படிச்சிருக்கேன், ஆனால் லெட்ஸ் ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம் சார், நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. அண்டு அதுக்கு அவர் சொன்ன காரணம், நான் இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதாகப்பட்டது என்னென்னா, என்னோட சின்ன வயசு என்னால் பார்க்க முடிஞ்சுது, அவருக்கும் அதே மாதிரி இருந்தது. மணிகண்டன் எழுதும்போது அவருக்கும் அப்படி இருந்தது. நம்ம எல்லாருக்குமே அதுவாக தான் இருக்கும். எல்லாருடைய சின்ன வயசு ஞாபகப்படுத்திக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஜென்ரலாக ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து படம் முடிஞ்ச அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். பட் இந்த படத்தை வேறு மாதிரி மார்க்கெட் பண்ணணும், இல்லை இந்த ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தியேட்டரிக்கல் ரிலீஸ் வரணும்னு சொல்லி இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போதே பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக ஒரு 1.5 years வெயிட் பண்ணுறது வந்து பெரிய டெசிஷன். ஒரு ப்ரொடியூசராக தனுஷ் அந்த டெசிஷன் எடுத்தது தான் இந்த படத்தினுடைய இவ்வளவு பெரிய சக்ஸஸ்க்கு அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபில்மை வந்து எடுத்து இந்த ஃபில்ம் கூட அவங்க ட்ராவல் பண்ணி இதை வந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இதை எடுத்துகிட்டு போய் இன்டர்நேஷ்னலாக மார்க்கெட் பண்ணுறதுன்றது இது ஒரு பெரிய சப்போர்ட். ஃபாக்ஸுடைய சப்போர்ட் வந்து இதுக்கு இந்த ரீச்சுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஹாலிவுட்லேயும் சரி, இங்கேயும் சரி, ஹிந்தியிலும் சரி பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட் சின்ன படம், பட் ஃபில்முடைய ஸ்கேல் உண்மையில் பெரிய படம் தான் இது. அண்ட் இந்த ஃபில்மை கன்சீவ் பண்ணி எழுதி சினிமாட்டோகிராஃப் பண்ணி டைரக்ட் பண்ண மணிகண்டனுக்கு தான் இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸுமே போய் சேரும். ஏன்னா அந்த பசங்க வந்து தே ஆர் நாட் ஜஸ்ட் ஆக்டர்ஸ் ஃபார் ஹிம். அவருடைய ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க அவங்க இப்போவும். நாங்கள் எல்லாருமே அவர் மேலே வச்ச நம்பிக்கையை அவர் டெலிவர் பண்ணதுக்கு நான் அவரை இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு இதுக்கப்புறம் இந்த ஃபில்ம் வந்து ஆடியன்ஸோட ஃபில்ம். நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாராலையுமே முடியாது அப்படின்றத நான் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். தேங்க்யூ.